guys, நம்ம லாஸ்ட் வீக் வந்து நம்மளோட அனாலிசிஸ் வீடியோ போட்டிருந்தோம். நிஃப்டி 50யோட அனாலிசிஸ் வீடியோ, தென் பேங்க் நிஃப்டி ப்ளஸ் கோல்டு. இந்த அப்கமிங் வீக்ஸ்க்கு நம்ம எப்படி அந்த அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத லைவாக காட்டுறோம். இந்த வீடியோ கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணாலும் லாஸ் பண்ணாலும் நாங்கள் பொறுப்பாக இருக்க முடியாது. எங்களோட அனாலிசிஸ் இப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் தான் நாங்கள் ஷோ பண்ணுறோம். லாஸ்ட் வீக் நாங்கள் வந்து 26th அப்போ நாங்கள் வீடியோ போட்டிருந்தோம். 27th மார்னிங் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. செல் பிலோவில் லாஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் டே எங்களுக்கு ஒரு பை அபோ அப்படிங்கிற லெவலை கிராஸ் பண்ணிச்சு. ஸோ அப்பத்தில் நாங்கள் மார்க்கெட் தெரிஞ்சிருச்சு அப் ட்ரெண்டில் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தென் அப்பத்துலேருந்தே நாங்கள் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் இருந்தோம். ஸோ எங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே பை அபோ மேலே போயிட்டு நம்மளோட டார்கெட் லெவலை ஃபஸ்ட் டார்கெட் லெவலை ஹிட் பண்ணுச்சு. தென் அதுக்கு அடுத்த நாளும் அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து பை டார்கெட் ஹிட் பண்ணாலும் நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து செல் சைடு வந்து ஸ்டாப் லாஸ் லெவலுக்கு கீழே வந்துருச்சு. ஸோ அந்த டைமில் நம்ம எந்த ஒரு ட்ரேடும் எடுக்கல. காலையிலே நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ட்ரேட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம். தென் நெக்ஸ்ட் டே பை அபோ லெவல்ஸில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் அண்ட் ஆல்சோ நியர்பை செகண்ட் டார்கெட் லெவல்ஸ் வரைக்கும் மார்க்கெட் போணுச்சு. தென் தேர்டு டே வந்து எந்த ஒரு ட்ரேடுமே நம்ம பண்ணலை. ஃபோர்த் டே வந்து மார்க்கெட்டை வந்து நம்மளுக்கு செல் சைடு அப்படிங்கிற ஒரு லெவல் கொடுத்துச்சு. ஒரு 10:15 10:30 அந்த டைம்லேருந்தே நம்மளுக்கு லெவல் கிடச்சிருச்சு. ஸோ செல் சைடு அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணோம். அதே மாதிரி டார்கெட் 1 அப்படிங்கிறது ஹிட் ஆயிடுச்சு. ஓகேவா? இது வந்து வீக்லி அனாலிசிஸ் பிரகாரம் நம்ம பண்ணுற ஒரு ட்ரேட் செட்டப். இதை நாங்கள் எப்படி லைவாக பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து என்எஸ்சி வெப்சைட்டு. என்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு நம்ம ரிசோர்ஸ்குள்ளே போயிட்டு நம்மளோட டேட்டாஸ் எடுத்துகிறோம், ரிப்போர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதில் நம்மளுக்கு மந்த்லி ரிப்போர்ட்ஸ் வேணும் இல்லை வீக்லி ரிப்போர்ட்ஸ் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். அதில் நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் எடுத்துருக்கோம். ஹோம் ரிப்போர்ட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அது உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸில் நம்ம வந்து ஈக்விட்டியில் பண்ணுறோம் ப்ளஸ் போர்டு மார்க்கெட் இண்டிசஸ். அதுக்கப்புறம் அதில் செலக்ட் ஆப்ஷனில் போயிட்டு நிஃப்டி 50 அப்படிங்கிறத கொடுத்துட்டு நம்மளுக்கு இப்போ தேவையானது வந்து லாஸ்ட் வீக் உள்ள டேட்டாஸ். ஸோ நம்ம அக்டோபர் மந்தில் லாஸ்ட் வீக்கில் உள்ளது 27 டு கரண்ட்டில் November 2 அப்படிங்கிற டேட்டாஸ் எடுத்துருக்கோம். இப்போ இந்த டேட்டாவில் இது எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணிட்டு போய் நம்மளோட அனாலிசிஸில் போடுறோம். இதில் 5 டேஸ்க்கான டேட்டாஸ் இருக்கும். ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் இதோட டேட்டாஸ் ஃபுல்லாகவே இதில் இருக்கும். இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட சீட் ஷீட் வச்சுருக்கிறோம். எக்ஸல் ஷீட்டில் நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணி வச்சுருக்கிறோம். அதில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதை வச்சு மார்க்கெட் ஹை லெவலாக எவ்வளோ தூரம் போயிருக்கு, லோ லெவலாக எவ்வளோ வந்துருக்கு, ஆவரேஜாக 386 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் ரேஞ்ச் ஆகிருக்குது, மிட் பாயிண்டாக 25,904 அப்படிங்கிற லெவல் கிடச்சிருக்கு. ஓகேவா? அது போக அப்கமிங் வீக்ஸுக்கு மார்க்கெட் கொடுத்துருக்க லெவல்ஸ் இதுதான். இந்த லெவல்ஸில் மார்க்கெட் வந்து மொமெண்டம் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த லெவல்ஸை மார்க்கெட் ஒரு சப்போர்ட்டாவோ இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸாவோ ஆக்ட் ஆகிறதுக்கு மோர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதோட ரிசல்ட்ஸ் வந்து நம்ம மோர் தென் 2 இயர்ஸாக நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி தான் வச்சு பண்ணிகிட்ருக்கிறோம். இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரெண்ட் அனாலிசிஸ்க்கு மட்டும். மற்றபடி நம்மளுக்கு பர்சனலாக ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, 1.1% ஸ்ட்ராட்டஜி. நம்ம அதோட ரிசல்ட்ஸையும் பின்னாடி நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் இந்த டேட்டாவை எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே நிஃப்டி 50 சார்ட்டில் கொண்டு போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்குக்கான டேட்டாஸ் லெவலை நம்ம பூ மார்க் பண்ணலாம்.
What a fancy number, 26026.26. Wow. அடுத்து பையை முடிச்சாச்சு. ஸ்டாப் லாஸ் லெவல் 25904.53. ஓகே, அப்கமிங் டேஸில் வந்து மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸ்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி சொல்கிறது, இந்த லெவல்ஸ்க்கு உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இப்போ ப்ரீவியஸ் வீக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் 1 போயிட்டு அங்கேருந்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிட்டு ஃபால் ஆனிச்சு. இந்த இடத்துல நெக்ஸ்ட் டைமும் அதே மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு ஃபால் ஆனிச்சு. தென் நம்மளோட ஸ்டாப் லாஸ் லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து நின்றுச்சு. தென் அகெயின் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகும்போது டார்கெட் 1 ப்ரீச் பண்ணிவிட்டு தென் டார்கெட் 2 நியர்பை ஜோன் போயிட்டு 90% ஆஃப் டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு தென் ஃபால் ஆனிச்சு. தென் இங்கே இருந்து அகெயின் அங்கேருந்து ஃபால் ஆன மார்க்கெட் அப்படியே கண்டினியூவாக ஒரு ரேஞ்சிலே இருந்துட்டு தென் அகெயின் அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு செல் சைடு என்ட்ரி செட்டப் கொடுத்துச்சு. தென் அங்கேருந்து ஃபால் ஆகி கீழே வந்து நம்மளோட டார்கெட் 1 லெவலாக அச்சீவ் பண்ணி நின்றுச்சு. ஸோ நம்மளுக்கு அப்கமிங் டேஸ்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்ம பைய லெவல் 26,026க்கு அபோவ் போனால் மட்டும்தான் நான் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணுவேன். அல்டர் த சைடு இந்த ரேஞ்ச் ஜோனுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில் இந்த ஜோனில் இருந்துச்சு அப்படின்னா நோ ட்ரேட் ஜோன். இந்த இடத்துல நாங்கள் எந்த ஒரு ட்ரேட்ஸுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். 1 ஆர் அபோவ் 26,026க்கு மேலே போணுச்சுன்னா பை சைடு போகலாம். 25,830க்கு கீழே வரும் பட்சத்தில் நமக்கு செல் சைடு போகலாம். இதுதான் எங்களோட வியூ. நாங்கள் மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் நாங்கள் ட்ரேட் பண்ண போகிறோம். இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நாங்கள் இந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, திஸ் வீக்கான அப்டேட் இதுதான். அட் த சேம் நம்ம வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு லாஸ்ட்டு டைம் கோல்டு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து ஒரு சின்ன அப் மூமெண்டம் கொடுத்துட்டு அகெயின் ஃபால் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் மார்க்கெட்டில் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, இதுதான் எங்களோட லெவல்ஸ். ஓகே, அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அந்த எக்ஸல் ஷீட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி மார்க்கெட்டை மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஒரு வியூவில் நம்ம மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணுறது. மார்க்கெட் ஃபுல்லாகவே நம்பர்ஸ் பேஸ்டு தான் ஒர்க் ஆகும். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்ரி 50 பாயிண்ட்ஸில் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அதை எப்படி நம்ம மேத்தமெட்டிக்கலாக கரெக்டான பெர்ஃபெக்ட் என்ட்ரி, பெர்ஃபெக்டான எக்ஸிட்டு எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்மளோட வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கிளியரான ஒரு வியூ கிடைக்கும். ஓகே, இதுக்கு மேலே வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட காண்டாக்ட் இருக்கும். நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.